திருநெல்வேலி போகலாமா? ஊருக்கு வந்த மறுநாள் திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுங்க. அதனால காலையிலே 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். என்னன்னு பார்க்குறீங்களா, எங்கள் ரிலேஷன் ஒரு தம்பியோட பர்த்டேவும் அவங்களுக்கு வந்து ஜாப்பில் வந்து ப்ரொமோஷனும் கிடச்சிருக்கு. அதனால வந்து ட்ரீட் வச்சுருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற தலப்பாக்கட்டு பிரியாணியில் வச்சு. நாங்கள் வேறு நான்வெஜ் சாப்பிட மாட்டோமேன்னு சொன்னால் இல்லை அங்கே வெஜ்ஜுமே இருக்குது வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், அடுத்த புதன்கிழமை தான் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். தலப்பாக்கட்டில் போயிட்டு நான்வெஜ் சாப்பிடாம வெஜ்ஜு சாப்பிட வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எல்லாரும் ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு போயிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். டீமாக வந்து பிரிச்சாச்சுங்க. லைக் அபோவ் 50 ஒரு சைடு, இங்கே டீனேஜர்ஸ்லாம் ஒரு சைடு, நாங்கள் மிட் ரேஞ்செல்லாம் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அஸ் யூஷுவல் குரூப் ஃபோட்டோ இல்லாமல் எப்படி எல்லாரும் ஃபேமிலியாக நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும் போதாங்க அது வந்து அப்படியே ரிமெம்பரில் இருக்கும். என்றைக்குமே வந்து நம்மளுக்கு மறக்காது. ஊரில் தொல்லை தாங்க முடியலங்க. ஒரே பஸ்ஸும் வண்டியும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்குது, சவுண்டு வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.